ஆந்திர மாநிலம் குந்தக்கல் தொகுதிக்குட்பட்ட குத்தி வாக்குச்சாவடி மையத்தில் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்து வாக்கு இயந்திரத்தை கீழே போட்டு உடைத்த ஜனசேனா கட்சியின் எம்எல்ஏ வேட்பாளர் மதுசூதன் குப்தா கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். இந்த சம்பவம் தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் புஷ்பராஜ் இணைப்பில் இணைகிறார். பேசலாம். புஷ்பராஜ், தற்போது இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன? எதற்காக ஒரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைச்சாரு? அதுக்கான காரணம் என்ன? தேவப்பிரியன், பொது தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு ஆந்திராவில் உள்ள 25 பாராளுமன்ற தொகுதிகள், 175 சட்டமன்ற தொகுதிகள் ஆகியவற்றுக்கும் வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடைபெற்று வருகிறது. இன்று காலை 7 மணிக்கு துவங்கி வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் சுமார் 8:30-9 மணி வரை அமைதியாக முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 102 இடங்களில் 102 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக வேலை செய்யாத காரணத்தால் 9 மணிக்கு மேல் ஒரு சில வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குப்பதிவு துவங்கியது. கிழக்கு கோதாவரி மாவட்டம் புத்தி பகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி ஒன்றில் எல்லாரெட்டி என்பவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் ஏஜென்டாக பணியில் இருந்தார். அவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் ஏஜென்டாக வேலை செய்வதை பிடிக்காத ஆளும் தெலுங்கு தேச கட்சியை சேர்ந்தவர்கள் அவருடைய ஆரஞ்சு தோட்டத்திற்கு சென்று அங்கிருந்த 40 ஆரஞ்சு பழ மரங்களை வெட்டி வீழ்த்தினர். இதனால் ஆவேசமடைந்த எல்லாரெட்டி வாக்குச்சாவடியில் இருந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை கீழே போட்டு உடைத்தார். இது தவிர சந்திரபாபு நாயுடு போட்டியிடும் குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி ஒன்றில் பெண் ஒருவர் வாக்குச்சாவடிக்குள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அவரை தெலுங்கு தேசம் கட்சியின் வாக்குச்சாவடிக்கு புகுந்து நாற்காலிகளால் அடித்து வெளியே இழுத்து சென்ற சம்பவம் நடைபெற்றது. இது தவிர மேலும் சில இடங்களில் பத்திரிகையாளர்கள் மீது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் ஆகியோர் சூழ்ந்து கொண்டு பத்திரிகையாளர் செய்தியாளர்கள் தாக்கிய பரபரப்பான சம்பவங்களும் ஏற்பட்டுள்ளது. தேவப்பிரியன், தற்போது பவன் கல்யாண் சேனா கட்சியை சேர்ந்த பவன் கல்யாண் ஒரு காணொலி காட்சி வெளியிட்டிருக்காரு. ஆந்திராவில் சுமார் 10% மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியா செயல்படல அப்படின்ற குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. 2-3 இடங்கள்ல தற்போது தாக்குதல் சம்பவம் நடந்துட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கு? இதை பற்றி விவரங்கள் இருக்கா புஷ்பராஜ்? ஜெயப்பிரியன், இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு ஆந்திரா முழுவதும் ஆந்திராவில் உள்ள 13 மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவு துவங்கியது. வாக்குப்பதிவு துவங்கிய சட்ட நேரத்திற்கு 102 வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக வேலை செய்யாத காரணத்தால் அவற்றை சரி செய்யும் பணியிலும் வேறு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தி வாக்குப்பதிவை நடைமுறைப்படுத்தும் பணியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டனர். ஆனால் அவற்றில் சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதால் 9 மணி நேரம் வரை அவற்றை சரி செய்ய இயலாத நிலை ஏற்பட்டது. தற்போது வரை 102 வாக்குப்பதிவு தற்போது பழுதடைந்த 102 வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாற்றி அமைத்து அங்கு வாக்குப்பதிவு சுமார் 2 முதல் 2.5 மணி நேரம் காலதாமதமாக நடைபெற்று வருகிறது. தேவப்பிரியன், மக்களவை தொகுதிக்கும் சட்டமன்றத்திற்கும் உரிய வேறுபாடுகளை காட்டவில்லை என்று கூறி ஜனசேனா வேட்பாளர் ஒருவர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்திருக்கிறார். அதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஆந்திராவில் பல இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையாக செயல்படவில்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல்வேறு சிக்கல்களை வாக்காளர்கள் சந்தித்து வருகிறார்கள் என்று ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக பல்வேறு விவரங்களை கொடுத்தீங்க புஷ்பராஜ். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. ఇంటింటి లాభాలు తీసుకొని సంపుతున్నారు.
చిన్న స్కాడ చిన్న పనుకున్నా నాగలక్ష్మి